நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் செய்யப்படுறோம். இந்த மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் செய்யப்படுறோம். மணமணக்க இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கறி வந்து ஒரு 10லேருந்து 12 கிலோ இல்லை வெள்ளாட்டங்கறியில் தான் வாங்கியிருக்கான். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் நல்லா நயமாக பார்த்து வாங்கியிருக்கான். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தொடர்ந்து பாருங்கள், நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். பிரியாணிக்கு சட்டி வந்து கனமான சட்டியாக வச்சுக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் 350 ஊற்றிக்கிடுவோம். நெய் 100 ஊற்றிக்கிடலாம். தாளிப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மராத்தி மூக்கு சேர்த்துருக்கான். இது சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு சேர்த்துக்கிடுவோம். பெரிய வெங்காயம் சின்ன கட் பண்ணது ஒரு 900 கிராம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிக்கிட்டு இருக்கு. வரமிளகாத்தூள் 30 கிராம் சேர்த்துக்கிடுவோம். வரமிளகாத்தூள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகினேன். பாருங்கள், கலர் அப்படியே தகன்னு இருக்கு. புதினா 3 கையளவு சேர்த்துக்கிடுவோம். இந்த புதினா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், ஈரப்பசை இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் பிரியாணி 2 நாளே கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது, சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி ஒரு 600 கிராம் சேர்த்துக்கிடுவோம். மூணு தடவை சுத்தமாக அலசின மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கான். கறியை சேர்த்துக்கிடுவோம். முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி 100 பூண்டு 100 அரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். தயிர் 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிடுவோம். மல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்குருவோம். அப்படியே தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, கறி மசாலாவோட எண்ணெயில் அப்படியே ஃப்ரை ஆகணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து திண்டுக்கல் பிரியாணியோட மெத்தடு. நம்ம இன்னும் தண்ணியை ஊற்றலை. சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலா அரைச்ச தண்ணி சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சமாக. கறி வேகிறதுக்கு நல்லா மூடி வச்சுக்கிடுவோம். மூணு கிலோ கறிக்கு இதே மாதிரி 3 அளவு சேர்த்துக்கிடலாம். மசாலாவில் கறி நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம தண்ணி சேர்க்கலை. பாருங்கள், தண்ணி சேர்க்குற பக்குவம் கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள் மசாலாவில் எப்படி கறி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நல்லா மசாலாவில் கறி வந்து அப்படியே கமகமகமன்னு இருக்கு. பிரியாணிக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 நம்ம வச்சுருக்கிறோம். பன்னெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிடுவோம்.
2 லெமன் புளிஞ்சு விட்டுக்குருவோம். ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. 1/4 மணி நேரம் ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக கிண்டி விட்டால் போதும், ரொம்ப கிண்டக்கூடாது. நம்மளுக்கு கறியும் அரிசியும் சமமாக இருக்க பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம அப்படியே தம் போட்டுக்கிறலாம். சீரக சம்பா அரிசினால நமக்கு 1/4 மணி நேரம் தம்மில் இருந்தாலே போதும், பிரியாணி சூப்பராக வந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்துருவோம். பிரியாணி தம் போட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ சூப்பராக இருக்கும், நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். வாழை இலையே நல்லா கறியிருச்சு. தம்மை உடச்சி பார்த்துக்குருவோம். சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டலை, சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சீரக சம்பா சூப்பராக இருக்குது. சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் போல். சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அப்படி பிடிச்சா அப்படி நிற்கிது, அப்படி உடைச்சா அப்படி உடையுது. இப்படி தான் இருக்கானே. சூப்பர். கறியெல்லாம் பாருங்கள், மாவாக வெந்திருக்கு. அப்படியே கறியோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிடுவோம். பயங்கரமான டேஸ்ட். அவிச்ச முட்டையோட பிரியாணி சாப்பிட்றது சூப்பர். ஆஹா, பிரமாதமான டேஸ்ட். கறி நல்ல பதமாக வெந்துருக்கு.
பிரியாணி மசாலா வந்து நல்லா கமண்டு வாசனையாக இருக்குது. பட்டை கிராம்பு ஏலக்காய் வாடை சூப்பராக இருக்குது. நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க தேர்முட்டி வீதியில் மொத்த கடையில் தான் வாங்கியிருக்கான். அது வெளி மாவட்டத்துக்கும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுற அந்த கடை. அங்கே வந்து எல்லாமே நயமான பொருளாக இருக்குது. வாசனை பயங்கரமாக இருக்குது. அங்கே தான் நம்ம வாங்குகிறோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. முட்டை கருவோடு வச்சு பாருங்கள். அப்படியே பிரியாணி அதில் ஒரு பீஸு வச்சு ஒரு அடி அடிக்கணும். பயங்கரமான இருக்கு. சால்ட்டாக 2 பிளேட் சாப்பிடலாம். இந்த பிரியாணியில் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை சாப்பிட்டாலும் அடுத்த அன்னைக்கு இப்போ பசி எடுக்காது. கப்பண்டு அப்படியே வயிறு மந்தமாக இருக்கும். ஆனால் நம்ம பிரியாணி அப்படி கிடையாது. நயமான பொருள் எல்லாம் சேர்த்துருக்கனால 4 மணி நேரம் தான். அடுத்து நம்ம என்ன அளவு சாப்பிட்டோமோ அதே மாதிரி பசி எடுத்துகிறோம். நல்லா சாப்பிட்லாம். ஆஹா, கறி நம்ம இளம் ஆடு 10 to 12 கிலோ பாருங்கள். அப்படி பஞ்சு மாதிரி உதிர்றேன். அப்படியே வாயில் ஓட்டோடனே கரைஞ்சி வரேன். சீரகச்சம்பா அரிசிக்கும் அந்த வெள்ளாட்டம் கறிக்கும் அடாடாடா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. நல்ல பிரியாணி அருமையாக இருக்குது. இதே மாதிரி இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். நம்ம வில்லேஜ் ஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்